2 கிலோ நான் வவ்வால் மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அன்றைக்கி பாறை மீன் காமிச்சேன், இன்றைக்கி வவ்வால் மீன் காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இதை பாருங்கள். சோடா புட்டி மூடி இருக்குல்ல, அந்த மூடியை நான் வந்து ஒரு ஆணி அடிச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு பெறாலாம் அடிச்சிக்கணும். இந்த மீனுக்கு பெறால் வரும். நல்லா பெறால் அடிச்சு பெறால் அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஆயிரத்து ஈஸியாக. இந்த மூடி இருக்கிறது ஈஸியாக எல்லா இடத்துலையும் அடிச்சிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி கக்கையாண்டா கூட அடிக்கலாம். அதுக்கு தான் அந்த மூடி போடாம ஈஸியாக ஹோம்மேட் டூல் வந்துடும். குடி பெறால் இல்லை, நைஸ் பெறால் இல்லை. ஆமாம். நிறைய பேர் மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறது. எல்லாருக்கும் மீன் க்ளீன் பண்ண தெரியாது இல்லையா? ஆமாம். அவங்களாம் பார்த்து ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு விதமாக க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு மீன் க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரெடி எடுத்து போகிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து மாட்டேன். ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பார்த்து செய்யும். பெரிய மீன் இது, அதனால கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் அதோட பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வாலாண்ட அப்புறமா சைடில் இருக்கிற விங்ஸ். கீழே இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த குண்டம் ஃபுல்லாக இருக்குது மீன். நல்லா க்ளீனாக இருக்கும். பரவாயில்ல, க்ளீனாக கழுவிட்டு இப்போ துண்டு போட்டுக்கணும். எப்படி போட்டுருக்கேன் கட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் தலையை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், இப்படி அரிஞ்சிக்கலாம். குறுக்கும் 2 இப்படி அரிஞ்சிக்கலாம்.
மீன் பெரிய மீன். ஸோ சின்ன மீனாக இருந்தால் நீங்கள் ஒரு இது இது கொஞ்சம் ஈஸி தான். பெறால் அந்த நைஸ் பெறால் தரும். எந்த அளவுக்கு சைஸ் துண்டு வேணுமோ வறுக்கிறதுக்கு நாங்கள் அதிகம் குழம்பு வைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கனமாக போட்டுக்கலாம். மெலிசா இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், நல்லாயிருக்கும். நம்மளதுலேயே வவ்வால் மீன் வறுவல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டன் கொடுக்குறோம் பாருங்கள். மீன் எப்படி ரத்தம் வருது பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன். லாஸ்ட்டாக அந்த வாழை கட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் இருக்கும் பிடிக்கிறதுக்கு. கடைசியாக கட் பண்ணுங்க, ஏன்னா பிடிச்சிக்கிட்டு அடி இருக்குது உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். இந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எதுவும் இருக்குது பேலன்ஸ். இதெல்லாம் பண்ணணும். மீனில் ஃபுல்லாகவே சதை தான். நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, அதில் லைட்டு சைடில் முள் இருக்கும். அதெல்லாம் வேஸ்டேஜ். ஓ, இது வந்து குழம்பு வைக்கிறீங்க இல்லையா, அதை வச்சு நான் இந்த கொழுப்பு எடுத்து போடணும் அவசியம் இல்லை. மீன் கொழுப்பு நல்லது. அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டேன். இது வந்து மட்டும் இருக்கட்டும், குழம்பு யூஸ் ஆகும். குழம்பு போட்டீங்கன்னா வறுத்தா கூட அது குழம்பு வச்சோம், அது நல்லாயிருக்கும், நெய் மாதிரி இருக்கும். ஆமாம், இது இந்த கொழுப்பு மட்டும் இருக்கணும், கொஞ்சம் ஒட்டிக்கின்னு இருக்குது இல்லையா. ஆமாம், கொழுப்பு தான் நல்லது. சரி, இது மட்டும் நான் வச்சுருக்கேன். கொழுப்பு மாதிரியே ஒயிட்டாகவும் மேலே இருக்குது, அதெல்லாம் அதோட குடல் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கான். கொழுப்பு அதிலே ஒட்டி இருக்குது, அது மட்டும்தான் கொழுப்பு. நல்லா சென்டாக இருக்குது மீன். இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம், போட்டு குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வச்சுட்டு ஆல்ரெடி வவ்வால் மீன் குழம்பு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க, ஐ பட்டன் தரேன். இதெல்லாம் வரக்கட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம், வரக்கட்டுக்கு வச்சுக்கலாம். தலையை எடுத்து ஆகிட்டு நான் சொல்கிறேன். செய்திலாண்ட ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்காதீங்களா,
பல்லு பல்லு பார்த்தீங்களா? பல்லு பாருங்க. ஆமாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அறியாமல் அறியிறாங்க, நீங்கள் கத்தியில் கூட இல்லை. அவங்களுக்கு இதுதான் வாட்டம். உங்களுக்கு கத்தியில் அறியறது ஈஸியாக தான் கத்தியில் அறியும். அந்த ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாது. எவ்வளோ ரத்தம் வருது பாருங்க. ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ். நம்ம இன்னைக்கு ஆயிரத்தை பார்க்கறது உவால் மீன். க்ளீன் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். வேஸ்டேஜே இல்லை, வேறு அந்த செதில் மட்டும்தான் எடுத்தாங்க. சுத்தமாயிடுச்சு. நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலச போகிறோம். மீன் ஆஞ்சிச்சு, அலச போகிறோம். ஒரு மீன் தான் நாங்கள் 2 மீன் காமிச்சேன், ஆனால் ஒரு மீன் தான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறோம். எப்பவுமே கூட லேட் ஆகும். நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். மீனில் ரத்தம்லாம் ஃபுல்லாக போகணும், அந்தளவுக்கு வாஷ் பண்ணணும். மீன் ஒயிட் ஆகிடும். தண்ணி கலர் ஒயிட் ஆகிட்டே வருது போதும். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவ்வளோதான், சிண்டு சிண்டாக மீன் வறுக்கிறதுக்கு குழம்பு ரெண்டுத்துக்கும் ரெடி. நம்ம இன்னொரு மீன் வச்சுருக்கோம். மீன் ஆயிர ப்ரொசீஜர் இதுதான், அதே ப்ரொசீஜர் தான் அது க்ளீன் பண்ணுறதுக்கும். அதுதான் நான் ஒரு மீன் டைம் எடுப்பது, ஒரு 2 மீன் வச்சேன், ஆனால் ஒரு மீன் மட்டும் காமிச்சேன். இது வறுக்கிறதுக்கு வச்சுக்கணும். இது குழம்பு இது பாருங்க. சரி சரி
இது போட்டு எப்படி கொண்டு போட்டால் மீன் இருக்குல்ல ஆமாம் இதை வச்சு குழம்பு வச்சுக்கலாம். இது மாதிரி தான் க்ளீன் பண்ணிட்டோம். மீன் நல்லா எப்படி இருக்கும் தரலாம். க்ளீன் பண்ணிட்டேன்னா இது நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து வால் மீன் குழம்பு, இது குழம்பு வச்சுக்கலாம். நீங்கள் இதை வறுத்துக்கலாம். வால் மீன் குழம்பு, வால் மீன் குழம்பு குழம்பு அந்த தலை வால் அந்த வயிற்று பகுதி அந்த பகுதி எடுத்து வச்சுக்கிறேன். வயிற்று பகுதி அந்த வருது இல்லையா, அது வந்து குழம்பு. இது குழம்பு வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி காமிக்கணும். குழம்பு துண்டெல்லாம் நீங்கள் வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். எப்படி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி இதுன்னு பாருங்கள். இது எப்படி ஆயிரத்துன்னு காமிச்சேன். ஒரு மீன் தான் 2 மீன் காமிச்சேன். ஒரு மீன் கீழே இருக்குது, ஒரு மீனே இவ்வளோ இருக்குது பாருங்கள்.